வணக்கம். அஜித் பவாருடைய மரணம் சதியா அல்ல கொலையா? இந்த கேள்வியை ஏராளமான நபர்கள் சோஷியல் மீடியா வழியாக எடுத்து வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கான காரணம் விக்கிபீடியாவுடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட், ஒரு பதிவு. அஜித் பவாருடைய பிளேன் கிராஷ் நடந்ததற்கு 5 மணி நேரம் முன்பே எப்படி விக்கிபீடியாவிற்கு இது தெரியும்? எப்படி விக்கிபீடியா அஜித் பவாருடைய மரணத்திற்கான அந்த செய்தியை போட்டார்கள்? இந்த கேள்வி மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி எடுத்து வைத்த அலிகேஷன். இந்த பிளேன் கிராஷ் மீது எனக்கு சந்தேகம் இருக்கு. ஒரு சில நாட்களுக்கு முன்பு அஜித் பவார் பிஜேபியிலிருந்து வெளிப்போய் தன்னுடைய சித்தப்பாவான சரத் பவாருடன் கைகோர்க்க பிளான் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த கேள்வி. இது மட்டுமல்ல, பிஜேபியிலிருந்து விலகுவதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இதை வைத்து எனக்கு சந்தேகம் இருக்கு. இந்த அனைத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது ஏராளமான ஸ்பெக்குலேஷன்ஸ்கள் சோஷியல் மீடியாவில் வரும்போது இதை பற்றி ஒரு ஆழமான ஃபேக்ட் செக்கை செய்வதற்காக நாங்கள் முடிவு செய்தோம். அந்த ஃபேக்ட் செக் வழியாக வெளிவரக்கூடிய உண்மைகளை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். முதலில் அஜித் பவாருடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். அதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வைத்து விக்கிபீடியாவில் எப்படி 5 மணி நேரம் முன்னாடியே தெரியும் என்கிற அந்த கேள்வி வந்தது இல்லையா? அதே ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுடைய ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மக்கள் எக்ஸ் பக்கத்தில் எழுதக்கூடிய அந்த வார்த்தைகளை படித்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். சம்திங் லுக்ஸ் ஃபிஷி ஹியர். ஏதோ ஒரு சதி நடந்ததாக சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் மக்கள். How does Wikipedia come to know 21 hours before that Ajit Pawar is going to die on 27th January 2026? எப்படி அஜித் பவாருடைய மரணத்திற்கு முன்பே 21 மணி நேரத்திற்கு முன்பே விக்கிபீடியாவிற்கு தெரியும் அஜித் பவார் மறைய போகிறார், அஜித் பவாருடைய இந்த மரணத்திற்கான செய்தி விக்கிபீடியாவில் அப்டேட் ஆகிவிட்டது. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பல நபர்கள் பகிர்ந்து வருகிறார்கள். இதை பற்றி எங்களுடைய ரிசர்ச் டீம் உட்கார்ந்து அலசி ஆராயும் போது எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்தது. என்னது? விக்கிபீடியாவை பொறுத்தவரையில் விக்கிபீடியா ஒரு இன்ஃபர்மேஷன் வெப்சைட். இதில் கரண்ட் செய்திகள் மட்டுமல்ல, பல செலிபிரிட்டிஸ்களை பற்றியும் எழுதியிருப்பார்கள். மெஜாரிட்டி விக்கிபீடியாவை ஒரு நம்பிக்கைத்தன்மை உள்ள ஒரு வெப்சைட்டாக தான் பார்ப்போம். ஆனால் விக்கிபீடியாவிலும் ஏராளமான தவறான செய்திகள் இதற்கு முன்பும் வந்திருக்கிறது. இதே இடத்தில் விக்கிபீடியாவுடைய டைம் லைன் மற்றும் டைம் ஜோனை நீங்கள் கவனமாக பார்க்கணும். மகாராஷ்டிராவின் டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டரான அஜித் பவாருடைய மரணத்தை பற்றி வெளிவந்த செய்தியை நீங்கள் பார்த்தீர்கள்னா, விக்கிபீடியா பயன்படுத்தக்கூடிய UTC, கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம். இந்த கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம் அண்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்த 2 டைம் ஜோனுக்கான அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கும்போது 5 மணி நேரம் 30 நிமிடங்கள் இருக்கும். ரெண்டாவது, விக்கிபீடியாவில் ஒரு விஷயத்தை நீங்கள் அப்டேட் செய்தீர்கள்னா அந்த விஷயத்தை நீங்கள் எடிட்டும் செய்யலாம். அப்போது யாரோ ஒரு நபர் இதை எடிட் செய்ததாக அந்த முதல் தியரி வருகிறது. முதல் கெஸ் என்ன? இந்த செய்தியை எடிட் செய்திருப்பார்கள். அதே ஸ்க்ரீன்ஷாட்டை மீண்டும் ஒரு வரை பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜனவரி 27ஆம் தேதின்னு எழுதியிருக்கு. வருடத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2026 என்கிற இடத்துல 20266 என்று எழுதியிருக்கிறது. அதாவது யாரோ அவசரமாக இந்த இடத்தில் எடிட் செய்ததாக ஒரு சந்தேகம் எழும்புகிறது. இது முதல் பிரச்சனை. அப்போது ஒன்று டைம் ஜோன், அந்த டைம் ஜோனுக்கான வித்தியாசம். ரெண்டாவது ஸ்பெக்குலேஷன். ஃபேக்ட் செக்கில் நாங்கள் பார்த்த விஷயம், இதை எடிட் செய்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, மம்தா பானர்ஜி ஜனவரி 28ஆம் தேதி, அந்த டேட்டும் நீங்கள் பார்த்தீர்கள், 28ஆம் தேதி தான் அவர் மறைகிறார். 5 மணி நேரம் அந்த வித்தியாசம் இருக்குது, டைம் ஜோனில் வித்தியாசம் இருக்குது. அந்த கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். மம்தா பானர்ஜியோடைய அந்த ஸ்பெக்குலேஷனை நீங்கள் பார்த்தீர்கள், அவருடைய சந்தேகத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, I demand a proper investigation under supervision of Supreme Court. We have trust only in the Supreme Court, no other agencies. எங்களுக்கு எந்த ஏஜென்சி மீதுமே எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. வெறும் சுப்ரீம் கோர்ட் தலைமையில் மட்டும்தான் இந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும் என்கிற அந்த சந்தேகத்தை மம்தா பானர்ஜி கிளப்பினார். அதை நீங்கள் கேளுங்கள். Of Ajit Pawar, Deputy Chief Minister,
He died today morning in a plane crash. I'm really shocked to see the news. There is no safety and security of the people of this country. Even the political leaders, I do not know what is the fate of the opposition political parties, but he was very much with the ruling party. But before few days ago, I came to know that from social network that somebody from other party, they gave a statement that Ajit Pawar is willing to leave the BJP. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்கும்படி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியின் எஸ்சிபியின் சீஃப் சரத்பவார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் தெளிவாக பேசிய விஷயம், ஃபர்ஸ்ட் அதை கேளுங்கள், அதற்கு பின்பு அந்த இன்சிடென்ட்டை பற்றின மற்ற தகவலை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், பாருங்கள். அஜித் பவாருடைய சித்தப்பாவான சரத் பவார் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் அவர் உடல்நிலை சரியாக இல்லை. இரண்டாவது அவர் பேசும்போது தெளிவாக அவர் பேச மாட்டார். அதனால் இதை நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறோம். ஐ வாசன்ட் பிளானிங் டு கம் பிஃபோர் த மீடியா டுடே. எனக்கு மீடியா முன்பு வர விருப்பமே கிடையாது. பட் ஐ லேர்ன் தட் சம் மீடியா அவுட்லெட்ஸ் ஹாவ் டேக்கன் அ ஸ்டாண்ட்ஸ் ஃப்ரம் கால்கட்டா சஜஸ்டிங் தட் தேர் இஸ் சம் பாலிட்டிக்ஸ் பிஹைண்ட் திஸ் இன்சிடென்ட். ஆனால் வெளிவரக்கூடிய தவறான செய்திகள், ஸ்பெக்குலேஷன்ஸ், கால்கட்டாவில் இருக்கக்கூடிய பல மீடியா ஹவுசஸ்கள் அங்கே ஒரு தலைவர் பேசியதாக அந்த தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வைத்துக்கொண்டு இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி அரசியல் இருப்பதாக, சதி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதனால் நான் வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக தான் இந்த வீடியோ ஸ்டேட்மெண்ட்டை நான் பதிவிடுகிறேன். பட் தெர் இஸ் நோ பாலிட்டிக்ஸ் இன் திஸ். இட்ஸ் பியூர்லி அன் ஆக்சிடென்ட். இதில் எந்த விதமான அரசியலும் கிடையாது. இது ஒரு விபத்து மட்டும்தான். The agony of this death is felt by Maharashtra, by all of us. இதில் ஏற்படக்கூடிய agony ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவை பார்க்குது. நாங்கள் அனைவருமே இதை உணர்கிறோம். Please do not bring politics into this. That's all I have to say. தயவு செய்து இதை அரசியலாக்காதீர்கள். நாங்கள் எங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபரை இழந்திருக்கிறோம். அதனால் இதை அரசியலை கொண்டு வராதீர்கள் என்கிற இந்த விஷயத்தை சரத் பவார் கூறியிருந்தார். அதோடைய வீடியோ நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதாவது லேசர் ஜெட் 45 XR என்கிற இந்த விமானத்தில் சரத் பவாருடைய நெஃப்யூவான அஜித் பவார் அவர்கள் மும்பையிலிருந்து 8 மணி 10 நிமிட அளவில்
விமான வழியாக கிளம்பிய போது அவருடைய சொந்த ஊரான பாராமதியில் இறங்குவதற்கு சற்று முன்பு இந்த விபத்து நடந்தது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த அனைத்து 5 நபர்களுமே உயிரிழந்தார்கள். அதில் சோஷியல் மீடியா வழியாக வரக்கூடிய ஏராளமான ஸ்பெகுலேஷன்ஸ்கள், தவறான செய்திகளை ஃபேக்ட் செக் செய்து உங்களுக்கு முன்பு நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லுங்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.